ஒரு பாகப்பிரிவினை வழக்கு நடக்குது. அது முடிவுக்கு வர கட்டத்தில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எங்கள் வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு முடிஞ்ச பிறகு மீண்டும் புதுசாக ஒரு மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது உண்மைதானா அப்படின்ட்டு வியூவர் ஒருத்தர் கேட்குறாரு. இது ஓரளவுக்கு உண்மை தான். பாகப்பிரிவினை வழக்குகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணுவாங்க, முதல் நிலை தீர்ப்பாணை. அதுக்கு பிறகு தான் ஃபைனல் டிகிரி என்பதை நீதிமன்றம் பாஸ் பண்ணுவாங்க, இறுதி தீர்ப்பாணை. இந்த ப்ரிலிமினரி டிகிரியில் யாருக்கு எவ்வளோ ஷேரு அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. இந்த ஃபைனல் டிகிரியில் தான் எந்த சொத்து யாருக்கு, அதை எப்படி பிரித்து எடுக்கிறது, கமிஷனர் போட்டு அளந்து பிரித்து எடுக்கிறதெல்லாம் இந்த ஃபைனல் டிகிரியில் தான் தீர்மானம் ஆகும். அதனால் ஃபைனல் டிகிரிக்கு ஒரு மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் காட்டுக்கண்டி இடத்தில் கிருஷ்ணன்ற இந்த வழக்கில் நீதிமன்றம் ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ண பிறகு சுவமோட்டோவாகவே தானாகவே ஃபைனல் டிகிரிக்கு அந்த வழக்கை லிஸ்ட் பண்ணணும். தனியாக ஒரு ஃபைனல் டிகிரி பெட்டிஷன் தாக்கல் செய்ய தேவையில்ல, நீதிமன்றமே அது லிஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸுக்காக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நடைமுறையில் தனியாக ஒரு ஃபைனல் டிகிரி பெட்டிஷன் போடுவது என்பது தான் வழக்கத்தில் இருக்கிறது.